நான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ம். திடீரென்னு வானத்துல பெரிய எழுத்துல சரி. ஒரு தங்க வடிவத்துல ம். தங்க கலர்ல ம். உன்னுடைய பேர் ராமோன்னு எழுதப்பட்டிருந்தது. ம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எங்க சித்தாப்பா பையன் என்னுடைய ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டான். ம். அந்த ஷர்ட்டை எனக்கு திருப்பி கொடுன்னு நான் கேட்டேன். இதில் எங்களுக்கு வாக்குவாதம் ஆச்சு. ம். இப்படி வாக்குவாதம் ஆகும்போது சடனாக கத்தி இருந்துச்சு, எடுத்து குத்திட்டேன். ஐயோ. அதுக்கு முன்னாடி திடீரென்னு அந்த ஹைவேல எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓ, உங்களுக்கு எனக்கு ஆ. ஆக்சிடெண்ட் ஆகி இந்த முட்டி 7 பீஸ் ஆயிடுச்சு. ஐயோ. ஆ. அதுக்கு அடுத்தது இந்த நேரு ஒரு முறை சாப்பாடுக்கு அரிசி இல்லாமல் ம். எல்லாமே தீர்ந்து போச்சு. ம். அப்போ ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, ம். 3 மூட்டை அரிசி இருக்குது, ம். நான் வந்து இமீடியட் கொண்டு வந்து கொடுக்குறேன், ம். ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் ராத்திரி தற்கொலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன். ம். ம். நாளைக்கு ம். சிறைச்சாலை நான் தற்கொலை செய்து கொள்வேன். ம். ஏன்னா என்னுடைய 22 வயசுலயே எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறான். ம். சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், ம். அதான் ஆயுள் தண்டனை. ம். என்னுடைய சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு, ம். இதை விட நான் செத்துறது நல்லது ம். அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். சென்னையில் வைத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாமை நடத்தலான்னு இருக்கேன். இதில் பரிசுத்தாவினுடைய அமர்ந்த மெல்லி சத்தத்தை எப்படி கேட்கறது, எப்படி வரங்களை பெற்றுக்கொள்வது, எப்படி வரங்களை செயல்படுத்துவது என்பதை ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோடு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதில் 200 சீட்டு தான் மொத்தம். அதனால் முன்பதிவாக 1000 ரூபாய் கட்டுவது அவசியம். லஞ்சு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் வழங்கப்படும். எடின் டிவி பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் வந்து இந்த டிவியில் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த சாட்சினால அநேகருக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் பார்த்த நிறைய சாட்சி எனக்கு ஒரு மாற்றமாக இருந்தது, எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. தொடர்ந்து இந்த எடின் டிவி அனைவருக்கு நீங்கள் சொல்லுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. இதில் இருக்கிற யூடியூப்ல இருக்கிற எல்லா செய்திகள் அனுப்புங்க, சாட்சிகள் அனுப்புங்க. மேலும் இந்த டிவி வளர்றதுக்கு நீங்களும் ஒரு உதவியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அப்போ அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி முடிவானது? அலையன்ஸ்ன்றது நான் பார்க்கல, ஆ. ஆனால் கூட இருந்தவங்க. ஆனால் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்தது இல்லையா? ஐடியா இருந்ததுன்னா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆ. திருமணம் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். ஓ, ஏன், என்ன காரணம்? அதாவது நான் இப்போ உண்மையான தெய்வத்தை தெரிஞ்ச பிறகு ஆ. ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும், ஓ, ஓகே. கல்யாணம் வேண்டாம் ஓ. அப்படின்னு நான் அது ரொம்ப உறுதியாக இருந்தீங்க. உறுதியாக முடிவாக இருந்து சரி. வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், ம். நான் கல்யாணம் கட்ட மாட்டேன் ம். அப்படின்னு உறுதியாக இருக்கும். ஸோ அதனால கூட நாள் தள்ளி போயிட்டே தள்ளி இருந்தது. போச்சு. சரி சரி. அப்போது ஒரு குழுவாக நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஆ. தேசத்துக்காக ஜெபிப்போம், ஒரு சரி. 10 பேர் சேர்ந்து. ம். அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு திருமணம் ஆயிருந்தது. ம். அவங்களுடைய மாமியார் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. சரி சரி சரி. எப்பாவது வருவாங்க, நம்ம ஜெபத்தில் கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. சரி. திடீரென்னு ஒரு நாள் என் நண்பர் வீடை தேடி வந்தார். ஆ. எங்கள் மாமியார் உங்களை அவசரமாக பார்க்கணும், ஆ. உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாங்க ஆ. அப்படின்னு. என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு நான் போகிறேன். சரி. போனப்போ என்னை உட்கார வச்சுட்டு, ம். தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ம். அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ம். திடீரென்னு வானத்தில் பெரிய எழுத்தில் சரி. ஒரு தங்க வடிவத்தில் ம். தங்க கலரில் ம். உன்னுடைய பேர் ராமோன்னு எழுதப்பட்டிருந்தது. ம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு போய் நீ சொல்லு, அவன் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறான், அவன் கல்யாணம் பண்ணணும், அதுதான் என் சித்தம் அப்படின்னு இவங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறாராம். இவங்க ராமோன்ன உடனே இவங்களுக்கு நான் தான் அவங்களுக்கு புரியல. ஏதோ ஒரு இந்து
பின்னணி இருக்கிற ஒரு பேராக இருக்குது ம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குது. ம் என் மக வீட்டில் ஜெபத்துக்கு ஒரு தம்பி வர அப்படி ம் ஒருவேளை ராமுன்றது இந்த தம்பி தான் இருக்கணும்ன்ட்டு ம் என்ன அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி கர்த்தர் விரும்புகிறாரு, ம் நீ கல்யாணம் கட்டணும். அதுக்கு பிறகு தான் நான் மாற்றிக்கினேன். ம் சரி, ஆண்டவரோட சித்தம் நான் கல்யாணம் கட்டணும்னு இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். ம் என் மனசு அப்போ தான் கல்யாணத்துக்கு மாறுது, ம் கல்யாணம் கட்டணும்னு. நான் யார்கிட்டயும் சொல்லலை. கூட இந்த ஜெபிக்கிற சகோதரங்க இவங்கெல்லாம் வந்து ம் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், இந்த பொண்ணு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி. இப்போ நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், ஒரு குழுவாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ம் எங்களோட சேர்ந்து இன்னொரு டீம் வந்து ரெண்டு 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 வந்து ஜாயின் ஆகுது. ம் 2 குழு வந்து சேராங்க. ம் அந்த குழுவில் கிட்டத்தட்ட பெரியவங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க. எங்கள் குழுவிலேயே வாலிபருங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் இருந்தாங்க. ம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 20-25 பேர் நாங்கள் ஒரு பெரிய குழுவாயிட்டோம். ம் இப்படி குழுவாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம். கிராம ஊழியங்களுக்கு நாங்கள் குழுவாக போவோம். எல்லாருமே வேலை செய்கிறவங்க தான், ம் யாருமே முழு நேர ஊழியக்காரங்க இந்த குழுவில் யாருமே கிடையாது. வெவ்வேறு சபைக்கு போகிறவங்க, வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க. ம் நாங்களாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஊழியத்துக்கு நாங்கள் ம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொப்பனத்தில் ம் அந்த 25 பேர் இருக்கிற குழுவில் குறிப்பிட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் எனக்கு காமிச்சு, ம் நீ இந்த பொண்ணை கட்டணும் ம் அப்படின்னு எனக்கு சொப்பனத்தில் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். சரி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ம் ஏன்னா இது வேறு ஏதாவது தனியாக இருந்தால், தூரமாக இருந்தால் ஏற்றுக்கலாம், நம்ம குழுவிலே இருக்கும்போது அது தப்பாயிடும் அப்படின்னு நான் அமைதியாக இருந்தேன். சரி. 2வது முறை மறுபடியும் 2வது ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ம் அப்போ கூட இதை நான் யார்கிட்டே சொல்லாமல் ம் அப்படியே இருந்தேன். 3வது முறையே எனக்கு மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். ம் இல்லை, நீ இந்த குறிப்பிட்ட இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ம் அப்படி ஆன உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரி. அப்போது அந்த குழுவில் இருக்கிற சில மூத்தவங்க, வயசானவங்க, ம் அவங்க வந்து என்கிட்ட இந்த 3 சொப்பனம் வந்த பிறகு ம் என்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. ம் உனக்கு கல்யாணம் பண்ணோன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ம் ஆமாவா, சரி, பொண்ணை கூட பார்த்துட்டோம் ஓ அப்படின்னு. ஆமாவா, யார்? எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் யாரை குறித்து பேசினாரோ சரி. இவங்க எல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அதே பொண்ணை தான் எனக்கு காமிக்கிறாங்க. ஓ இந்த பொண்ணை தான் அவனுக்கு கட்டணும்னு நாங்கள்லாம் முடிவு எடுத்திருக்கிறோம் ஓகே 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 அப்படின்னு அவங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு அப்போ தான் ஆண்டவர் எனக்கு அந்த சொப்பனத்தில் பேசுனதுக்கு அந்த உறுதி கிடைக்குது, ம் கன்ஃபர்மேஷன் எனக்கு ம் உண்டாகுது. அப்போ கூட எனக்கு ஒரு மனசில் என்னன்னா, நம்ம ஒரே குழுவில் இருக்கிறோம். ம் இப்போது நம்ம போல் நிறைய வாலிபர் பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ம் நம்ம இப்படி குழுவிலே இருந்து கல்யாணம் பண்ணிட்டா மற்றவங்கெல்லாம் சரி நம்மளும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாமே ம் அப்படின்னு குழுக்குள்ளே எல்லாம் அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு அந்த தைக்கத்திலே இருக்கும்போது நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன அதே நபருக்கு, பெரியவங்களால் முடிவெடுத்த அதே நபருக்கு அங்கேயும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ம் அப்போ தான் இது முழுசாக 100% கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே. வந்த உடனே இந்த குழுவுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு ம் ஒருத்தருமே அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆண்டவர் தான், ஆண்டோட சித்தம் இது அப்படின்னு முடிவெடுத்து தான் 2007 19ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் எப்படி திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பொருளாதார சூழ்நிலை அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் தனியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே ஓகே. அப்போ நானும் மனைவி தனியாக இருந்தோம். சரி. அப்படி இருக்கும்போது 2 பேரும் வேலைக்கு போவோம். நான் இந்த டீமு நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த குழுவை நடத்திட்டு, இந்த குழுவை நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு, சரி, வேலையை செஞ்சுட்டு இப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பெங்களூர் இந்த சிட்டியில் வந்து சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே இவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. பக்கத்துலேயே சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு அங்கே மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிச்சு. இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிது. இப்படி 2 பேருக்கும் ஒரே கேம்பஸில் வேலை கிடைச்சதுனால நாங்கள் ஒன்றாவே போவோம் வேலைக்கு, ஒன்றாவே திரும்பி இப்படி வந்துடுவோம்.
சரி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஓகே. அந்த 2010 ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகே. 3 வருஷம் குழந்தை இருக்கல, சரி. கல்யாணம் ஆகி. அப்போது நான் எப்போ கல்யாணம் பண்ணணுன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசி நான் கல்யாணம் கட்டணும்னு நான் முடிவு எடுத்தனோ அப்போவே நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரை எங்களுக்குன்னு ஒரு குழந்தை கொடுத்தீங்களன்னா ஆண் குழந்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு பையன் போதும், அவனுக்கு சாம் எசைக்கல்னு பேர் தான் வைப்பேன், அவனுக்கு ஊழியத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுப்பேன்னு கல்யாணத்துக்கு முந்தையே நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். சரி சரி சரி. அதே மாதிரி ஆண்டவர் 2010 ஆண் குழந்தை கொடுத்தாரு. சூப்பர். அதே மாதிரி நீங்கள் 2007 அந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்க. ஆமாம், ஜெயில் மினிஸ்ட்ரி. அது எப்படி இருந்தது? அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒவ்வொரு ஜெயிலாக அப்படி போனீங்களா, இல்லை ஒரு இடத்துல எல்லாத்தையும் வர வச்சாங்களா, எப்படி இருந்தது? சின்ன நாமளா போய் அவங்க இருக்கிற தங்குற இடத்துல போய் நம்ம தனித்தனியாக அவங்கள சந்திக்க முடியாது. ஓகே ஓகே. அதே ஒரு பெரிய அறை இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய அறை, அந்த இடத்துல நம்மளை கொண்டு போவாங்க. அங்கே போய் நம்ம ஆண்டுடைய வார்த்தை சொல்ல எவ்வளோ நேரம் அப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உள்ளே இருப்போம். அலோவ் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ பேர் வந்தாங்க? நீங்கள் அனுபவம்லாம் சொல்லுங்கள், அது எப்படி இருந்தது? போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 80 பேர் அங்கே இருந்தாங்க. அந்த மக்கள் கைதிகள் ஜனங்க வந்திருந்தாங்க. ஸோ சரி சரி சரி. இப்போ சின்ன ஏஜ்லாம் யூத் அந்த மாதிரியா? எல்லாம் இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, வாலிப பசங்க இருக்கிறாங்க. அதிகமாக வாலிப பிள்ளைகள் தான், நிறைய வாலிபர்கள் தான் அதிகமாக. சரி. எப்படி அவங்ககிட்ட பேசுகிற விதம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இது அங்கே போய் அவங்களோட பழகும்போது அவங்க மனம் உடைஞ்சிருக்கிறாங்க, உணர்றாங்க. ஒரு தம்பி, அந்த தம்பியை நம்ம உள்ள சிறைச்சாலை சந்திக்கும் போது, அதாவது அந்த அந்த அறைக்குள்ளே வரவங்கள தான் நம்ம அப்படி சந்தித்து பேச முடியும். நான் கேட்குறேன், தம்பி நீ சின்ன வயசில் எதுக்குப்பா ஜெயிலுக்கு வந்த? இல்லை, எங்கள் சித்தாப்பா பையன் என்னுடைய ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டான், அந்த ஷர்ட்டை எனக்கு திருப்பி கொடுன்னு நான் கேட்டேன். இதில் எங்களுக்கு வாக்குவாதம் ஆச்சு. இப்படி வாக்குவாதம் ஆகும்போது சடனாக கத்தி இருந்துச்சு, எடுத்து குத்திட்டேன், அங்கேயே செத்துட்டான், நான் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன். இந்த மாதிரி சம்பவமும் நாங்கள் அங்கே அந்த கேட்குறோம், பார்க்குறோம். யாருமே வேணும்னு பண்ணி சிறைச்சாலைக்கு போகல. அந்த அந்த அவங்களுடைய சூழ்நிலை அப்படி உருவாக்கப்பட்டு அந்த கோபத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி நிறைய கொலைகள் எல்லாம் செஞ்சு உள்ள நிறைய பேர் போயிருக்கிறவங்கள நம்ம அவங்களுக்கு நீங்கள் காஸ்பல் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அது இப்போது அவங்க வெளியே இருக்கும்போதும் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. கேட்டாலும் அவங்களுக்கு நேரம் இல்லைன்னுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், தட்டி கழிக்கலாம், வேணும்னு ஒதுங்கி போகலாம். இப்போ 4 அறைக்குள்ளே வரும்போது அவனுக்கு வேற வேலையே இல்லை. ஓகே ஓகே. அந்த இடத்துல உக்காந்து தான் ஆகணும், நம்ம சொல்கிற சத்தியத்தை அவன் கேட்டே ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்படுது. ஏன்னா அவனுக்கு நேரம் போகணும். ஏன்னா அவன் 4 சவரத்துக்குள்ளே மணிக்கணக்காக நாள் கணக்காக உள்ளே இருக்கிறான். இப்படி நம்ம அங்கே போய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் போது அவன் ஆர்வமாக கேட்குறான். அப்படி கேட்டு நிறைய கைதிங்க ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க அப்படியே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊழியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இப்போ முழு நேரம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, நாங்க ஒரு முறை மாசத்துல ஒரு முறை மைசூர் மாவட்டத்துல ஒரு சென்ட்ரல் ஜெயில் இருக்கு, மத்திய சிறைச்சாலை. சரி. அங்க நாங்க வழக்கமா மாசத்துக்கு ஒரு முறை நாங்க போவோம். அந்த சிறைச்சாலையில போகும்போது அங்க ஒரு சின்ன அறை கொடுப்பாங்க, ஒரு 40 பேர் உட்காரலாம். சரி. அவ்வளோ அந்த அறையில் தான் நாங்கள் போய் ஜெபம் நடத்துவோம். பக்கத்துலேயே இந்து சகோதரர்களுக்கு ஒரு கோயில் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி. அதுக்கு ஒட்டியே நமக்கு ஜெப அறைன்னு ஒரு அறை கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இந்த 40 பேர் உட்காந்துருக்கிற அறையில் 40 பேருக்கு மேலே யாராவது வந்தால் அவங்க வாசலுக்கு வெளியே தான் நிற்கணும். சரி. அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு வாலிப தம்பி நின்னது நானும் பார்த்தேன். சரி. நாங்கள் குழுவாக போகும்போது அங்கே ஒரு ஸ்கிட்டு பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், கடைசியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது வாசலுக்கு வெளியே ஒரு சின்ன தம்பி, 22 வயசு இருக்கும்,
கையை கட்டி அப்படியே வாசல் உள்ளேருந்து அப்படியே எங்களை கூர்ந்து கவனித்து பார்த்துட்டு இருந்தார். சரி, எங்களுக்கு ஒன்றும் புது புது நபராக இருந்ததுனால நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. அடுத்த மாதம் போகும்போது உள்ளே வந்து உக்காந்துருந்தான். அடுத்த மாதம் போகும்போது பைபிள் வேணும்னு கேட்டேன். இப்படி தான் அந்த தம்பி ஆண்டவர் வந்தார். அப்போது ஒரு நாள் நான் சாட்சி சொல்லணும், எங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. சரி சொல்லுப்பா அப்படின்னும் போது அது பைபிள் வச்சு நிற்கிறாரு. நான் ராத்திரி தற்கொலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு சிறைச்சாலை நான் தற்கொலை செய்து கொள்வேன். ஏன்னா என்னோட 22 வயசுலயே எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறான். சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும், அதான் ஆயுள் தண்டனை. என்னுடைய சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு, இதை விட நான் செத்துறது நல்லது அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ யாரோ சொல்கிறாங்க எனக்கு, நீங்கள் வந்து ஜெபம் நடக்குது, நீ வந்து கலந்துக்கோ அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு நான் வந்தேன். எல்லாரும் அறையில் உட்காந்துருந்தால இடம் கிடைக்கல. நான் வெளியே வாசலில் கை கட்டி கேட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு சொன்ன அந்த சுவிசேஷம், அந்த ஆண்டுடைய வார்த்தை நேராக அவரை தொட்டு அன்னைக்கே அவருடைய மனம் திருந்தல் ஏற்பட்டு அவர் ரட்சிப்புக்குள்ளே தம்பி வந்துட்டாங்க. வந்து நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிலில் இருக்கும்போதே 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம். அப்படி இருந்து அவருடைய வழக்கு அது ரத்துபடி ஆயிட்டு ஆயுள் தண்டனையா இருந்த அந்த வாலிபன் அவர் என்ன தப்பு செஞ்சு உள்ள போனாரு, ஒரு அந்த அதாவது மேஜர் ஆகாத பொண்ணோட ஒரு திருமணம் செய்யணும்னு முடிவெடுத்திருந்த போது இந்த வழக்கில் அவர் கைது செய்கிறாங்க. அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அந்த கேஸில் அவர் உள்ளே இருந்ததுனால சரி அவர் வந்து அவருக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. போச்சோ மாதிரியா அந்த மாதிரி ஒரு தண்டனை. ஓகே ஓகே. இது மேலே கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கே இவர் ஆண்டவருக்குள்ள நல்லா உறுதியாக ஆண்டவரை அவர் உறுதியாக பிடிக்கும்போது அவருடைய மேல் கோர்ட்டில் போகும்போது இவருடைய கேஸு ரத்தாகிட்டு இவர் விடுதலை ஆகிறார். ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவர் இவருக்கு விடுதலை ஆகிட்டு அடுத்த உடனே அவர் சொந்த ஊருக்கு போய் அங்கே அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் 2-3 பேர் ஆண்டவருக்குள்ள அவர் வழிநடத்தி ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவ பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறா. அந்த கல்யாணத்துக்கு நாங்களும் போயிட்டோம். இது மாதிரி நிறைய பேர் அந்த இன்னொரு முறை அது கூட மைசூர்லேயே அந்த மத்திய சிறைச்சாலையில் இன்னொரு சாட்சி சொல்லணும். அங்கே ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார், அவரோட 5 பேர் வந்தாங்க. சரி, ஒவ்வொரு மாதமும் வரும்போது வந்தாங்க. மலையாள பைபிள் மொழியில் வேணும்னு கேட்டாங்க, மலையாள பைபிள் வாங்கி கொடுத்தோம். சரி, இந்த 5 பேரில் 4 பேர் அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சி அவங்க வெளியே விடுதலை ஆகி போயிட்டாங்க. கடைசியில் இவர் ஒருத்தர் இருந்தார். இவருக்கும் கோர்ட்டு வந்து ஜாமீன் கிடைக்க கொடுத்துச்சு. இவர் போகிறதுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இது வரைக்கும் அவர் யார், அவர் என்னத்துக்காக ஜெயிலுக்கு வந்தார் எதுவுமே நாங்கள் கேட்கல. சரி அன்னிட்டு அன்றைக்கி, ஏன்னா நீங்கள் அடுத்த மாதம் வரும்போது நான் இருக்க மாட்டேன், நான் ஜெயிலேருந்து வெளியே போய் நான் சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அவர் சாட்சி. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் மொத்தம் 7 பேர் 7 பேர் வந்து நாங்கள் கொள்ளையடிக்கிற கும்பல். 7 பேராக நாங்கள் போனால் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் அந்த அளவுக்கு நாங்கள் கொள்ளையடிச்சு மறுபடியும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்து சரி அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி மறுபடியும் கொள்ளையடிக்க போவோம். இதில் 5 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள், 7 பேருமே இதில் அந்த மைசூர் மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருக்குது. இவங்க எல்லாருமே கேரளாவை சார்ந்தவங்க. கர்நாடகா பார்டரில் நடந்த சம்பவத்தில் இவங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு போலீஸு இவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த மைசூர் பகுதியில் இருக்கிற ஜெயிலில் இவங்களை வந்து உள்ளே போட்டுடுது. சரி, இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்றது அவர் அடுத்தது சொல்கிறாரு.
நான் ஒரு காலையில் எழுந்து குளித்து வழக்கம் போல் நம்ம அந்த ஜப அறை பக்கத்தில் இந்து சகோதரர்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே நான் பூஜைக்காக குளித்து நான் அப்படியே நடந்து வர திடீரென்னு என்னை அறியாமல் நேராக அங்கே போகாமல் இந்த ப்ரேயர் நடக்கிற அந்த ஜபம் நடக்கிற அறையில் வந்து உள்ளே வந்து உக்காடுறேன். எனக்கே தெரியாது. வந்து உக்காந்த உடனே அன்னைக்கு கேட்குற அந்த பாடல், சொல்கிற ஆண்டுடைய வார்த்தை எல்லாமே அவரால் அந்த அந்த நாள் அவர் இன்னைக்கு தொடப்பட்டு அவரோடு இருந்த 5 பேரையும் 4 பேரையும் அவர் கொண்டு வந்து எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாம் விடுதலை ஆகி சொந்த ஊர் கேரளாவுக்கு போய் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து இது ஒரு கொள்ளையடிக்கிற பெரிய ஒரு கூட்டம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வெளியே தெரியாத பெரிய ஊழியம். அதை உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இந்த ஜெயில் மினிஸ்ட்ரியில் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை போவீங்களா இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி? ஓகே. ஸோ இந்த மினிஸ்ட்ரி இப்படி போயிட்டு இருந்தது. அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன ட்ரைனிங் நடக்குது? இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2013ஆம் வருஷத்தில் சரி ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்காக எனக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சரி. நான் தனியாக அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, நீ வந்து முழு நேர ஊழியத்துக்கு வரணும். சரி அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். அந்த அந்த சத்தம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆயிடுச்சு. ஆண்டவர் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துமே, வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவரே கூப்பிட்றாருன்னு எனக்கு சந்தோஷத்தில் அடுத்து எனக்கு நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், நம்முடைய குடும்பம் எப்படி நடத்தணும், கை குழந்தை இருக்குது, அடுத்து நம்மளுக்கு என்ன வழி, எதுவுமே நான் யோசிக்கலை. ஆண்டவர்கிட்ட நான் விசாரிக்கல, கேட்கவே இல்லை. அப்போ தான் அந்த மெடிக்கல் காலேஜில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் உடனே அங்கே ரிசைன் பண்ணுறேன். நான் ரிசைன் பண்ண உடனே எங்கள் ஒய்ஃபும் வந்து என் கூட முழு நேர ஊழியத்துக்காக அவங்களும் ரிசைன் பண்ணுறாங்க. 2 பேருமே வேலை நாங்கள் ரிசைன் பண்ணோம். அப்போ அந்த முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா யாருக்கிட்டையும் நம்ம போய் உதவி கேட்க முடியாது. ஏன்னா 2 பேரும் நாங்கள் வேலை ரிசைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை வந்து ஒரு மாதிரி தான் பேசுனாங்க. நல்ல வேலையை நீங்கள் விடுறீங்களே, நல்ல வருமானம் இருக்கிற வேலை. ஸோ 2 பேருமே அவங்களும் மனைவியும் வேலை பார்த்துருந்தாங்க. ஆமாம், 2 பேருக்கும் மெடிக்கல் காலேஜ் அப்புறம் ஹாஸ்பிட்டல் 2 ஒரே கேம்பஸில் இருக்கு. இந்த மாதிரி நல்லா வேலை விட்டுட்டு நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்போனா நாளைக்கு நீங்கள் எப்படி பொழைப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பேசும்போது எங்களுக்கு அதை கூட அவ்வளோ பெருசாக தெரியல. கர்த்தர் அழைச்சாரு அன்ற அந்த இதில் இருந்துட்டோம். அந்த நேரத்தில் கை குழந்தை வேற இருக்கும்போது ரொம்ப பண நெருக்கடி, கஷ்டம். பெட்ரோல் கூட வண்டிக்கு இல்லாமல் வாரக்கணக்கில் நான் வீட்லேயே இருந்திருப்பேன். வண்டி கூட எடுத்து வெளியே போகிறதுக்கு பெட்ரோல் இல்லை. மொபைல் இருக்குது, அதுக்கு ஃபோன் பேசக்கூட ரீசார்ஜ் பண்ண முடியல. ஓகே ஓகே. யோசிக்கலாம். அடுத்தது அதை யோசிக்கவே இல்லை. சரி, அடுத்தது எப்படி நம்ம நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம். மனைவியுமே அதை பற்றி எதுவும் சொல்லிக்கல. அவங்க ஆரம்பத்தில் இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் செய்யுங்க, ஓகே நான் வந்து வேலை செய்கிறேன் சரி அப்படின்னு அதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. சரி. 2 பேருமே ஊழியத்துக்கு போயிட்டா நம்முடைய குடும்பத்தை யார் பொறுப்பு, கை குழந்தை யார் பொறுப்பு அப்படின்ற மேலே அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீரென்னு ஒரு ஊழியக்கார் நம்ம வீடு கிராஸ் பண்ணி அவர் போகணும். சரி. வண்டி பஞ்சர் ஆயிடுது. வண்டியை நிற்க வச்சு நேராக வீட்டுக்கு வர்றாரு. அதாவது நம்ம எதிர்பார்க்கல, நம்ம கூப்பிடல, அவராக வராரு. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறார். பேசிட்டு ஜெபம் பண்ணலான்ட்டு ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு சொல்கிறார், சிஸ்டர் நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும், கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு அப்படி சொல்கிறார். சரி. ஆனால் இவங்க முடிவு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, அப்போ நம்ம எல்லாமே குடும்பத்தையே பேலன்ஸ் பண்ண முடியும். சரி சரி அப்படின்னு இவங்க முடிவோடு இருக்கும்போது சரி
இவர் வண்டி பஞ்சர் ஆகி அவர் அன்எக்செப்டடாக அவர் வீட்டுக்கு வர்றார். வந்து அவர் ஆண்டவர் பேசுகிறத அப்படியே தெளிவாக சொன்ன உடனே இவங்க அப்போ ஒப்பு கொடுக்குறாங்க. சரி ஆண்டவர், உன் சித்தமே ஆகட்டும், நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அது 2 பேருமே அந்த முழு நேர ஊழியத்துக்கு அப்போ தான் ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை அப்படியே தொடர்ந்து செஞ்சு. அப்படி சரி. ஆனால் அதே மாதிரி முன்னாடியே இந்த ஜெயில் மினிஸ்ட்ரி 2007 ஆரம்பிச்சிங்கல்ல, ஆமாம். அப்போ நீங்களும் உங்கள் மனைவியுமே சேர்ந்து தான் போயிருக்கீங்கல்ல? அதுக்கு இல்லை, அப்போல்லாம் நீங்கள் அவங்க உள்ள வேலையில் தான் இருந்தாங்களோ? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2013 எப்படி உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததா? யாராவது உங்களுக்கு ஊழிய பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு ரெகுலராக அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்களா? கூட நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா யாரும் இருக்கல. ஓகே ஓகே. விசுவாசத்திலேயோ சரி ஜபத்திலேயோ அப்படிதான் இருந்தோம். ஒரு அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். சரி. என்னுடைய மகனுக்கு திடீரென்னு ரொம்ப காய்ச்சல் அதிகமாயிடுது. சரி. அப்போ டாக்டர் சொல்றாங்க, மகனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் இல்லையா? முழு நேரம் வரும்போது வரும்போது நீங்கள் வந்து குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமான உடனே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் குழந்தைய நீங்கள் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். காலையில் அட்மிட் பண்ணணும் 6 மணிக்கு. நான் காலையிலே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் நம்ம போய் அட்மிட் பண்ணும்போது கையில் ₹1 இல்லாமல், ₹10 இல்லை. ஆனால் டாக்டர் சொல்கிறாரு, சீரியஸாக நீங்கள் அட்மிட் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக்கு 5 days கொடுக்கணும், கொடுத்தா தான் இந்த குழந்தை காய்ச்சலில் போகும். ₹1 இல்லாமல் காலையில் ஒரு விசுவாசத்துலேயே குழந்தை எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணிட்டோம். டாக்டர் அதே மாதிரி 7 மணிக்கு வந்தார். எல்லாம் செக் பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வைத்தியம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். 8 மணிக்கு ரிசப்ஷனில் கூப்பிடுறாங்க, நீங்கள் இன்றைக்கே இவ்வளோ காசு கட்டணும், இப்போவே கட்டுங்க, மெடிசன் வாங்கியிருக்கிறோம், எல்லாம் கொடுத்துருக்குறோம், அட்மிட் பண்ணியிருக்கிறோம், இப்போவே உடனே இவ்வளோ தொகை நீங்கள் கட்டணும் அப்படின்னு 8 மணிக்கு கரெக்டாக ரிசப்ஷனில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஓகே. திடீரென்னு எனக்கு ஒரு பாஸ்டர் தெரிஞ்சவர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அவர் உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு நேராக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. வந்து குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு திடீரென்னு ஒரு கையில் ஒரு கவர் கொடுக்குறாரு, இது வச்சுக்கோங்க அப்படின்னு. சரின்ட்டு நான் வாங்கினேன். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாளில் அத்தனை நாளுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோடைய எல்லா தேவையும் அந்த கரெக்டாக அந்த கவரில் அந்த பணம் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தேவைப்பட்டதோ அவ்வளோ அவர் கொடுத்த அந்த காணிக்கை பணத்தில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக தேவைகளை ஆண்டவர் அந்தந்த தேவையை ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதமாக சந்திக்கிறார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஊழியம் பண்ணும்போது இவாஞ்சலிஸ்ட் அப்படி ஆரம்பிக்கிறீங்க. நிறைய இடத்துல மீட்டிங்ஸ் கூப்பிட்டா தான் உங்களுக்கு ஆஃபரிங்லாம் வரும். ஆமாம். எப்படி இருந்தது அந்த டைமில் அந்த காலகட்டம்? அதாவது எல்லாம் கிராமப்புற பகுதியில், சரி, வட கர்நாடக பகுதியில், இங்கெல்லாம் ரொம்ப நம்ம அங்கே காணிக்கையோ எதுவுமே எதிர்பார்த்து ஊழியம் செய்ய முடியாது. சரி. ஏன்னா அங்கேயே இருக்கிற எல்லாம் ஏழ்மையான ஜனம், கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க. அதனால எல்லாமே விசுவாசத்தில் நம்ம எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு எப்படி ஆண்டவர் சந்திப்பார், குறைய இல்லாமல் நமக்கு மீதி எடுத்து வைக்கிற அளவுக்கு இல்லாமல் அந்தந்த குடும்பத்துக்கோ ஊழியத்துக்கோ ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு அற்புதமாக சந்தித்து வந்தார். இன்னொரு சாட்சி சொல்லணுன்னா, 2016 வருஷத்தில் பெங்களூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு நானும் என்னோட சகோதரர் 2 பேருமே பைக்கில் சிறைச்சாலை ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறோம். கிட்ட நெருங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி திடீரென்னு அந்த ஹைவேல எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகுது. உங்களுக்கு? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த முட்டி 7 பீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த நேரு போன் கீழே இருக்கிற அந்த எலும்பு வந்து 2ஆ உடஞ்சிச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. காலையில் 11:30 மணிக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நைட்டு 8 மணி வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் நான் என்னை சேர்க்கவே முடியல. ஃபஸ்ட் எய்டு கொடுத்ததோட சரி. சரி.
ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சாயங்காலம் 8 மணி ஆயிடுச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு முக்கியமாக அந்த எலும்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட கொண்டு போய் அவர் பார்த்துட்டு காலையிலே 6 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா காலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வராது, அந்த மாதிரி மேஜர் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் நைட்டு 9 மணிக்கு அட்மிட் பண்ணுறாங்க. சரி. அட்மிட் பண்ணும்போது என் மனைவி கையில் ஒரு 600 ருபீஸ், 600 ரூபாய் தான் கையில் இருக்குது. ஓ, அவ்வளோதான் கையில் காசு இருக்குது. டாக்டர் சொல்லிட்டு காலையில் ஆப்ரேஷன் பண்ணியே பண்ணணும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்ட்டு ஒரு விசுவாசத்தில் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க, 3 முறை. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவாச்சு. ஆண்டவர் அற்புதமாக அந்த தேவையை சந்திச்சார். எப்படி எப்படி பார்க்க வரவங்கெல்லாம் நாம் கேட்காமையே அவங்களால முடிஞ்சது ஒரு காணிக்கை வர ஊழியக்காரங்க, சகோதரங்க, சகோதரிங்க, சரி, இவங்க வந்து என் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வரும்போதே அவங்க கையிலோட காணிக்கையோட வந்தது. அந்த 5 லட்சம் ரூபாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தேவை சாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா 5 லட்சம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த டயத்தில் அதுக்கு முன்னாடிலாம் யாரும் பண்ணல, இந்த டயத்தில். ஸோ கர்த்தர் அந்த மாதிரி உங்கள் தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படியே உங்களுடைய காலம் இதாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் மத்தியில் ஆண்டவர் ஊழியர் செய்ய சொல்கிறார் உங்களை. ஓகே ஓகே. அந்த ஒரு தரிசனம் வருது. ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு திருநங்கை பற்றி தெரியாது. நம்ம பார்த்த வரைக்கும் கடை ஓரத்தில் இந்த சிக்னல் பகுதியில் அவங்க வந்து தர்மம் கேட்கறது, பிச்சை கேட்கறது, இதான் நாங்கள் பார்த்துருக்கிறது. மற்றபடி ஆழமாக விஷயமா அவங்க மத்தியில் எப்படி ஊழியர் செய்யணும், அவங்க யார், இப்போ அவங்களோட பின்னணி என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட அந்த மத்தியில் ஊழியர் செய்யணும்னு சொல்லும்போது எப்படி அவங்கள போய் சந்திக்கிறது, எப்படி அனுமதி கேட்கறது, எங்கே இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 15 பேர் இருக்கிற இடமா ஒரு இடம் எங்களுக்கு தெரிய வந்து அந்த இடத்துக்கு நான் என் மனைவி 2 பேர் போகிறோம். சரி. போய் அவங்கக்கிட்ட நேரில் சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம், வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து உங்களை ஜெபம் பண்ணலான்னு வரோம் அப்படின்னு அவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவங்க வந்து சரி வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு எங்களை கொண்டு போகிறாங்க. சரி. இப்படி தான் அந்த ஊழியை வந்து நாங்கள் ஆரம்பித்து 3 இடத்துல இப்போது அவங்க இருக்கிற பகுதியில் போய் நாங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கு அது மாதிரி மாறி இருக்காங்களா? வாழ்க்கையை மாறி இருக்கா டோட்டலாக? அந்த மாறி இருக்குது, மாறி. ஓகே ஓகே. ஸோ இது ஒரு இதாக போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயில் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் திருநங்கை ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலுங்கிறது ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டுச்சு உங்கள் வாழ்க்கையில்? ஏன்னா நீங்கள் 2013 வேலையை விட்டுட்டீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு முறையும் சந்திக்கப்பட்டது? அந்தந்த ஊழியத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு என்ன வேணுன்றது அந்த நேரத்தில் ஆண்டவர் சரியாக யார் மூலியமாவது சந்திப்பார். நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல், சரி, யாருக்கிட்டையும் போய் கேட்காம அந்த நேரத்துக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செஞ்சு இது வரைக்கும் இப்படி தான் நடத்திட்டு இருக்கிறார். ஸோ அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன மாற்றம் இருந்துச்சு? அடுத்தது 2019ஆம் வருஷத்தில் சரி எங்கள் மனைவி வந்து சிறைச்சாலை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு சகோதரி அவங்கள அழைச்சி கொண்டு போகிறாங்க. ஒருத்தர் ரொம்ப வியாதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த போன் கேன்சர்னால அவங்கள படுத்த படுக்கையாக அவங்க இருக்கும்போது அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு வாரம் கழித்து என்னையும் வர சொல்கிறாங்க. அப்போ நானும் என் மனைவியும் எங்களை கூட்டி கொண்டு போகிற சகோதரி 3 பேருமே அந்த அம்மாவை சந்திக்க போகிறோம். அவங்க படுத்த படுக்கையாக எலும்பு தோலாக கிடக்குறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு சரி நம்ம திரும்பும்போது அந்த அம்மா எங்களை கூப்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிடுது. என் குழந்தைய 2 பேர் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் வந்து சீக்கிரமாக செத்துருவேன். அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ இப்படி சொல்லும்போது எங்களை கொண்டு போன சகோதரியும் அந்த அந்த அம்மாவுடைய பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு சரி நீங்கள் கொண்டு போயிடுங்க, அந்த அம்மா சீக்கிரமாக செத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நேராக அவங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ம் கொண்டு வந்து கொஞ்ச நாள் சில மாதம் ஆன உடனே ம் அது அவங்க சொன்னபடியே அவங்க இறந்து போகிறாங்க. ஐயோ. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஆ பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு எதுவுமே அரசாங்கத்துலேருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பிள்ளைங்க. சரி. இதே போல் இன்னொரு 3 பிள்ளைங்களை கொண்டு வந்து மொத்தம் 5 பேர் வந்து ம் அந்த சகோதரி எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. சரி. அதெல்லாம் என்னென்ன வயசு ஏஜ் பிள்ளைங்க இப்போ? 2, 3 ஓ வயசுலேருந்து அந்த வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 11 வயசு இருக்கிற வரைக்கும் பிள்ளை 5 மொத்தம் 5 பிள்ளைங்க ஆ. இப்படி வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் தங்க வச்சுருந்தோம். சரி. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. வீடு அதாவது இது இருந்ததா? வீடு உங்களுக்கு பெரிய வீடாக இருந்ததா? பெரிய வீடாக இருந்தது. ஆ. ஆனால் அந்த வீட்டுடைய ஓனர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சார். ஓ அப்ஜெக்ஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு சரி. தெரியாத ஒரு சூழ்நிலையில் ம் ம் நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். சரி. இப்படி இருக்கும்போது எங்கள் மனைவி வந்து ஒரு பைபிள் காலேஜில் ம் ஒரு கோர்ஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஆ அந்த பைபிள் காலேஜோடைய பிரின்சிபால் வந்துட்டு சிக்கிமில் இருக்கிறார். ம் அவர் வந்து ஆர்டினேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் சிக்கிம் பெங்களூருக்கு வருவார். ஆர்டினேஷன் கொடுத்துட்டு சிக்கிமுக்கு அவர் மறுபடியும் போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் மனைவிக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ம் எனக்கு ஆண்டவர் ஏதோ உணர்த்துறாரு, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கோ, என்ன விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது இவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா இந்த விஷயம் இவங்களுக்கு சொல்லணும்னு தோணலை. சரி இவங்க ஏதோ ஊழிய விஷயமா கேட்குறாங்கன்னு சொல்கிறதுனால எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 2 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணுறாரு. இல்லை எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கோ, ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குது உங்களுக்குள்ள, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சரி இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உடனடியாக ஒரு வீடு எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டல், இந்த ஆர்ஃபனேஜை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும், இதுக்கான நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன்னு சொல்லி அவர் சிக்கிம்லேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் அடுத்த வாரம் வராரு. வந்து எங்களை கூப்பிட்டு நேரில் சந்திச்சு, சரி இதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் இதுக்கு நான் வாடகை கட்டுறேன், நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சரி எங்ககிட்ட பேசிட்டு அவர் உடனே சிக்கிமுக்கு மறுபடியும் போய் கிளம்பிட்டார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது ஸ்டெப் எடுத்து அதுக்கான இடத்தெல்லாம் பார்த்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அவர் அந்த வாடகையை அவர் இந்த ரெண்ட் அவர் பே பண்ணுறதுனால எங்களுக்கு அது. ஸோ அதுக்கப்புறம் அதில் எத்தனை பிள்ளைங்க இதானாங்க? இப்படி 2, 5 ஆன பிறகு சரி இப்போ வரைக்கும் 32 பிள்ளைங்க இருக்கு. 32 பிள்ளைங்க. பெரிய விஷயம். அவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் வளர்க்குறது எப்படி இருக்கு? எவ்வளோக்கு ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப ஹார்டு. ஏன்னா 32 பேருமே வேற வேற குடும்பத்தை சார்ந்தவங்க, சரி கலாச்சாரத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அந்த பின்னணி, குடும்ப பின்னணி எல்லாமே ஒரு வேறுபட்டது தான். இப்போ மொத்தத்தையும் ஒன்றா வச்சு அவங்கள ஒரே மாதிரி கொண்டு போகணுன்றது ஒரு பெரிய போராட்டம். டெய்லி ஒரு போராட்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம், டெய்லி ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம். தூங்க 12 மணி 1 மணி தூங்குறதுக்கே ஆகிடும். சரி அதோட காலையில் திருப்பி 5 மணிக்கு எஞ்சிடணும். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாஃப் போட்டிருக்கீங்களா அவங்களுக்கு பார்க்கறதுக்குன்னு? இருக்கிறாங்க. சரி 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 இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே நம்முடைய கண்காணிப்பில் நம்ம இல்லைன்னா. ஸோ இவங்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்களா இல்லை சிங்கிள் பேரண்ட்டும் இருக்காங்களா? இங்கே 4 விதமான பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத ஃபுல் ஆர்ஃபன் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி சிங்கிள் பேரண்ட், அப்பா இருக்கிறாங்க அம்மா இல்லை, அம்மா இருக்கிறாங்க அப்பா இல்லை, அந்த மாதிரி. இன்னும் சில பசங்க வந்துட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குது, அவங்க வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தைய பிள்ளைங்களை பார்க்காம போயிட்டாங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டகரி. 4வது வந்து அப்பாவோ அம்மாவோ ஜெயில இருப்பாங்க. ஓ அப்படியா? அந்த பிள்ளைங்க வந்து நம்ம இந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ எத்தனை வயசுலன்னு சொன்னீங்க? 2.5 வயசா 2 3 வயசா? 3 வயசுலேருந்து 3லேருந்து சரி 18 வயசு வரைக்கும் எல்லா ஸ்கூல்ல நல்ல ஸ்கூலில் சேர்த்து எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், எல்லாம் ஒரே ஸ்கூல். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு முறை சாப்பாடுக்கு அரிசி இல்லாமல்
எல்லாமே தீர்ந்து போச்சு. ம் அப்போ ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, ம் 3 மூட்டை அரிசி இருக்குது, ம் நான் வந்து இமீடியட் கொண்டு வந்து கொடுக்குறேன், ம் ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் வண்டு புழுவெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 3 மூட்டை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் இருக்கிறதே 3 பேர், இன்னும் ரொம்ப நாளாக வச்சா இது ரொம்ப கெட்டு போயிடும், நீங்கள் ஹாஸ்டலில் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆர்ஃபனேஜில் நிறைய சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்படின்னு 3 மூட்டை அரிசி கொண்டு வராங்க. சரி. நாங்கள் அதை திறந்து யூஸ் பண்ணால் ஒரு பூச்சி இல்லை, ஒரு வண்டி இல்லை, சுத்தமாக க்ளீனாக நல்ல அழகான அரிசி. 3 மூட்டை அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லி நம்மளுக்கு கொடுக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இது இப்படி தான் நமக்கு அந்த சோறு வரும்போது வேறவங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணுங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அண்டு சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த அந்த ஆர்ஃபனேஜில் திடீரென ஆண்டவர் ஏதோ ஒரு மிரக்கல் பண்ணுவார். அது நடத்தி கொண்டு போகிறது விதம், அந்த தேவைங்க சந்திக்கப்படுற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இது ஆண்டோடைய சித்தம் இருக்குது, நம்ம அதை செய்யணும். சர்ச்சை எப்போ ஆரம்பிச்சிங்க? சர்ச்சு வந்து 2016 நாங்கள் சர்ச்சை ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அப்போது மனைவி வந்து பைபிள் காலேஜுக்கு போகும்போது அங்கே டீச் பண்ண வர அத்தனை பைபிள் காலேஜ் டீச்சருங்களும் வந்து தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சபை ஊழியத்தை தொடங்கணும். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கர்த்தர் எல்லா ஊழியக்காரர்கிட்டையும் இப்படி தான் பேசுகிறாரு, நீங்கள் வந்து சபை ஊழியத்தை தொடங்கணும் அப்படின்னு. எனக்கு அந்த சபை ஊழியத்தில் நாட்டமே இல்லை. அப்போ ஒரு நாள் இவங்க அப்படி ஒருத்தர் வந்து சொல்லும்போது இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சபை தொடங்கணும்னா இதுக்கு எவ்வளோ தேவையெல்லாம் இருக்குது, எங்கே போய் ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னும் போது திடீரென்னு இவங்க மனசில் அப்படி நினைக்கும் போது ஜெபிக்கும் போது மறுபடியும் ஆண்டவர் யெகோவா ஈரே தேவையெல்லாம் நான் சந்திப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை மறுபடியும் தீர்க்கதரிசனமா வருது. அப்போ இதெல்லாம் ஆன பிறகு அதுக்கான உறுதியெல்லாம் கிடைச்ச பிறகு முதலாக நம்ம 2016 வருஷத்துல இந்த இட்டர்னல் லைஃப் அப்படின்னு ஒரு திருச்சபையை நாங்கள். ஓகே, உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள். அவங்க எப்படி உங்கள் ஊழியத்தில்? அவங்க இந்த பேக் போன்ன்றாங்களே அந்த மாதிரி தான். அவங்களும் என்னை விட ரொம்ப உழைப்பு, குறிப்பாக இந்த ஆர்ஃபனேஜில் விஷயத்தில் அவங்க ரொம்ப ஈடுபாடு அவங்க தான் அதிகமாக. நான் என்னை விட அவங்க நேரம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை பார்க்குறது, ஏன்னா பெண் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க அங்கே தான் முக்கியமாக அவங்க கவனம் செலுத்தணும், அங்கே கண்காணிக்கணும், கூட இருக்கணும், பார்க்கணும் அன்றதுல அவங்க ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க அந்த விஷயத்தில். உங்களுடைய 7 பேர் கூட பிறந்தவங்கள, ஸோ அது அம்மா அப்போ இவங்கெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்களா? இப்போ என்னுடைய திருமணம் நடந்த பிறகு, சரி, எனக்கு குழந்தை ஆன பிறகு, நம்ம ஆண்டவர் ஆண் பிள்ளை குழந்தை கொடுத்த பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்களே, ஒரு கதை புக்கை போல இது படி அப்படின்னு, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அக்கா பிள்ளைங்க, அண்ணா பிள்ளைங்க, அண்ணி இவங்களாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கடைசியில் எங்கள் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நானே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அம்மாவுக்கும் எங்களுடைய கடைசி அக்காவுக்கும் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இந்த கடைசியில் என்னுடைய 3வது அக்காவும் 2வது அண்ணா, இவங்க 2 பேருமே தான் இன்னும் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். மற்றபடி எல்லாமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நிறைய ஃபினான்சியலில் நிறைய ஸ்ட்ரகிளாக நீங்கள். ஆமாம். ஸோ இப்போல்லாம் எப்படி உங்களுடைய அமைப்பு? இப்போல்லாம் ஆண்டவர் அந்தந்த நம்முடைய அந்த வாஞ்சையை நிறைவேற்றுறார். நான் சொல்லப்போனால், நான் பிறந்த வளர்ந்து அந்த ஊரில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆசன் மாவட்டத்தில். ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம், ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம். எப்படி ஏழ்மைன்னா, இந்த பிராமணர்ன்னு ஒரு ஜாதி ஜனங்க இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் இருந்தாங்க. சரி, அவங்க விசேஷமான அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனை வந்து ஒரு பெரிய மண்டபத்தில் செய்வாங்க. சரி, அங்கே சாப்பாடு மிச்சம் ஆகிடும்.
ம் மிச்சம் ஆன உடனே ரோட்டில் கொண்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ம் ஆனால் அவங்க வந்து யாரும் வீட்டு உள்ள சேர்க்க மாட்டாங்க, மண்டபத்தில் சேர்க்க மாட்டாங்க. ரோட்லேயே கொண்டு வந்து இப்படி எடுத்துன்னு போனால் இப்படி இப்படி தூரமாக இப்படி கரண்டியில் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ம் அப்போ நான் போய் க்யூவில் நின்று சாப்பாடு வாங்குவேன். ம். ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை. ம் நான் போய் க்யூவில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இலையை மறுபடியும் திருப்பி வச்சு மறுபடியும் 2வது லைன் மறுபடியும் போவேன், ஓ மறுபடியும் வாங்குவேன். ஆ இப்படி அந்த சாப்பாடுக்கு நானே என் சொந்த அனுபவத்தில் நான் கஷ்டப்பட்டது உண்டு. ம் அடுத்து இது ஊழியத்துக்கு வரும்போது கூட சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டது உண்டு. ம் ஆனால் இப்போ ஆண்டவர் அப்படி விடல. ம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சாப்பாடுக்கோ ம் நம்மளுக்கு துணிமணிக்கோ ஆ நம்முடைய சொந்த தேவைக்கோ ஆண்டவர் குறை இல்லாமல் ஆண்டவர் இது வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த ஊழியத்துக்கு எங்களுக்கு ஒரு சொந்த காருன்றது வாகனம் இருக்கலை. சரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் ட்ரெயின், பஸ்ஸு, 2 வீலரில் போயிட்டு இருந்தோம். சரி சரி தெரிஞ்சவங்களுடைய கார் கேட்டு வாங்குவோம். சரி. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு போனோம், உங்களது ஒரு கார் இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு காலையில் எடுத்து சாயங்காலம் அவங்களுக்கு ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சரி. இப்படி இருக்கும்போது ஒரு சகோதரி ஜெயில் ஊழியத்துக்கு கூட வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இப்படி எல்லா ஊருக்கு போய் ஊழியம் செய்கிறீங்களே, உங்கள்கிட்ட கார் இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை, கார் இல்லை, 2 வீலரு, பஸ்ஸு, ட்ரெயினில் தான் போகிறோம் அப்படின்னு. அப்போது திடீரென்னு ஒரு நாள் அவங்க ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்ணும்போது, நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும், ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னுட்டு அன்றைக்கி நாங்கள் போனோம். போய் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த காரோடைய டாக்குமெண்ட்டு, காரோடைய கீ கொண்டு வந்து எங்களுக்கு நேராக அப்படி கொடுக்குறாங்க. கர்த்தர் சொன்னார், இந்த கார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு. அப்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இது அப்படின்னும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த காரை வந்து நாங்கள் வந்து நார்த்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மிஷினரிக்காக கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்போ கர்த்தர் ஒரு நாள் காலையில் எங்ககிட்ட பேசினார், நீ எங்கேயோ இருக்கிற ஊழியக்காரருக்கு கொடுக்காத, இங்கே இருக்கிற ஊழியக்காருக்கு இந்த கார் கொடு அப்படின்னும் போது கர்த்தர் உங்களை காமிச்சார். அதனால நாங்கள் இந்த கார் வந்து ஊழியத்துக்காக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த காரு எங்களுக்கு ஊழியத்துக்காக கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த ஊழியத்துக்காக அந்த காரை கொடுத்த பிறகு நாங்கள் நிறைய ஊர்களுக்கு அந்த காரில் ட்ராவல் பண்ணி ஊழியத்துக்கு நாங்கள் அந்த கார் பயன்படுத்த ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து சபையும் அப்படி நடந்துகிட்டே 3 மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல? ஆமாங்க. ஸோ ஜெயில் மினிஸ்ட்ரி, அந்த திருநங்கை, அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதே சபை மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இன்னும் அடுத்து வேறு என்ன உங்களுக்கு கர்த்தர் விஷயம் கொடுத்துருக்காரு, என்ன செய்ய விரும்புகிறீங்க? அடுத்தது இந்த மீடியா மினிஸ்ட்ரி பண்ணணுன்னு தான் ஓகே ஓகே ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. சூப்பர். அதுக்கான சரியாக இன்னும் வாய்ப்புகள் இன்னும் ஏற்படலை. சரி. ஆண்டவர் நிச்சயமாக இந்த புது வருஷத்தில் செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நான் எங்கள் மூலமாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன் இருக்கலாம், உங்கள் மூலிமா கூட ஒரு ஆரம்பம் சொல்லலாம். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வியூவர்ஸ்க்கு? விசுவாசிகளுக்கு என்ன சொல்லணுன்னா, அவன் வந்து நம்ம இப்போது காலகட்டத்தில் விசுவாசிங்க வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வந்த விதத்தில் போல் இல்லை. அதாவது அந்த ஆண்டவர் மீது ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு வைராகியம், ஊழியத்து மேலே ஒரு பசி தாகம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட வந்த காலத்தில் இருந்த அந்த மாதிரி இப்போ இருக்கிற விசுவாசிங்க மத்தியில் அது நாங்கள் பார்த்த வரைக்கும் அது குறைவாக இருக்குது. அதனால் விசுவாசிங்க மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணும்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அடுத்தது ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் வரும். சோர்வு பிரச்சனை, போராட்டம், பண நெருக்கடி, அவமானம், இழப்பு, சரீரத்தில் பலவீனம், இதெல்லாம் மத்தியில் கடைசி வரைக்கும் அந்த அழைப்பில் நின்று ஊழியம் அவங்க அந்த தரிசனத்தை அதை நிறைவேற்றணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஊழியக்காரங்க மத்தியில். ஓகே, ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட 2 hours உங்களுடைய கண்டினியூவாக உங்களுடைய சாட்சியும் ஊழிய அனுபவங்களையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய. ரொம்ப தேங்க்ஸ்.
வணக்கம்.